கலக்கல்சினிமா.com நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜயவசன் பேசுகிறேங்க. இன்றைக்கி ஏன் கூடியிருக்கோன்னா, என்னமோ நடக்குது படம் வெற்றியடைய காரணமாக இருந்த மீடியாவுக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு, அதே டீம் என்னமோ நடக்குதோட டீம் வந்து இப்போது சிக்கந்தி என்ற படத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த படத்தை பற்றியும் என்னமோ நடக்குதில் நடந்த அனுபவங்களும் அந்த சந்தோஷத்தையும் நான் உங்கள்கிட்ட பரிவிக்க போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன். இந்த படமும் என்னமோ நடக்குது போல் விறுவிறுப்பாக இருக்கும். எப்படி இந்த என்னமோ நடக்குதுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. கலக்கல் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வினோத்குமார், என்னமோ நடக்குது படத்தோட தயாரிப்பாளர். என்னமோ நடக்குதோட வெற்றிக்கு காரணமாக இருந்த எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஃபோர்ஸ், அந்த என்னமோ நடக்குது கொடுத்த சப்போர்ட் வந்து எங்களை வந்து ரொம்ப ஊக்குவிச்சு எங்களோட அடுத்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண வச்சு, அதுக்கு சிகண்டி என்ற டைட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். என்னமோ நடக்குது டீம் தான் மறுபடியும் அதை பண்ணுது. இதில் ரெண்டு ஹீரோ ரோல் இருக்குது. அதில் ஒரு ரோல் அண்ணா விஜய் வசந்த் பண்ணுறாரு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர். அதாவது உங்களுக்கு என்னமோ நடக்குதுல எப்படி ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் இருந்துச்சோ அதே மாதிரி ஃபாஸ்ட் பேஸ் படம் இது. ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் பயங்கர இன்ட்ராக்டிவாக இருக்கும். அந்த லீட் ரோல்ஸில் மலையாளம், தெலுங்கு, தமிழ் 3 இடத்துலேருந்தும் பெரிய லீட் ரோல்ஸ் கேட்டுட்ருக்குறோம். மோஸ்ட் ப்ராபப்லி ஆகஸ்ட் சைன் ஆகிடும். அக்டோபர் மந்த் ஷூட்டிங் போகலான் இருக்கோம். பை மார்ச் ஆர் ஃபெப்ரவரி படம் ரிலீஸ் ஆகிடும். தேங்க்யூ. எனக்கு இல்லை, அது வந்து நேற்று தான் எனக்கு கதை சொன்னாங்க. எனக்கு ஸ்டோரியில் வந்து ஹீரோ அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. அது எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டோரி சொல்லும்போது இன்னும் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணல. பட் ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்பாக இருக்கணும். இந்த ஃபில்மே வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இருக்கணுங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அதனால கேரக்டர்ஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் இவங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல எனக்கு இந்த ஸ்டோரியில். ஆனால் ஃபுல்லாக நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டோரி ஓரியன்டாக தான் இருக்கும்.